السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام فليضحكوا قليلا وليبكوا كثيرا. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, இன்று ஹிஜ்ரி 1444 வருடத்தின் புனித ரபியுல் அவ்வல் மாதம் 9ஆம் நாள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் கலங்கிய தருணங்கள் என்ற ஒரு அழுத்தமான தலைப்பு இன்று வழங்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகைத்த தருணங்கள் என்று ஒரு தலைப்பில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக நாம் பேசினோம். அது மனதில் பூக்களை விரித்தது. அந்த தலைப்பு நம்முடைய நெஞ்சில் பறவைகள் சிறகடிப்பது போன்று இருந்தது. ஆனால் இந்த தலைப்பு ஒரு வலியை தரக்கூடிய தலைப்புத்தான். ஆனாலும் வரலாற்றினுடைய ஹதீதினுடைய பார்வையில் மிக தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதெல்லாம் அழுதிருக்கிறார்கள், கண் கலங்கி இருக்கிறார்கள் என்பது மிக துல்லியமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உலகத்தில் யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு வரலாறு இல்லை. அவர்கள் எத்தனை முறை அழுதார்கள் என்பது குறித்து, எத்தனை முறை சிரித்தார்கள் என்பது குறித்து, சிரிப்பதிலும் கூட தபஸ்ஸும், ஸ்மைல், புன்னகைத்தல், வாய்விட்டு சிரித்தல் என்ற அந்த சிரிப்பை கூட 2ஆக பிரித்து இந்த சமூகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால், அருளாளன் அல்லாஹ் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை எப்படி பாதுகாத்திருக்கிறான் என்பதற்கு இவைகளெல்லாம் சான்றுகள். அந்த வழியில் இன்றைய தினம் கண்மணி நாயகம் கண் கலங்கிய தருணங்கள் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த தரப்பட்ட 1 மணி நேரத்திற்குள் இந்த செய்திகளை நாம் விரைவாக முன்வைப்போம். அருமையான பெருமக்களே, மனிதன் பிறக்கும் போது அழுது கொண்டுதான் பிறக்கிறான். சூழ இருப்பவர்களெல்லாம் சிரிக்கிறார்கள், சந்தோஷிக்கிறார்கள். பிள்ளை பிறந்திருக்கிறது என்று அவர்கள் சந்தோஷிக்கிறார்கள், மனநிறைவு கொள்கிறார்கள், சிரிக்கிறார்கள். இது இயல்பானது. ஆனால் அவன் மரணித்த பொழுது சூழ இருப்பவர்கள் எல்லாம் அழுகிறார்கள். இவன் என்ன செய்கிறான், சிரிக்கிறானா அழுகிறானா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் சிரிக்க வேண்டும். அவர்கள் சிரிக்கும் பொழுது குழந்தை அழுதது. அவர்கள் அழும் பொழுது குழந்தையாக இருந்த இந்த மனிதன் சிரிக்க வேண்டுமா இல்லையா? அதுதானே நியதி. அப்படி சிரிக்க வேண்டும் என்றால் வாழும் காலத்தில் அவன் தன்னுடைய பாவங்களை நினைத்து அழுதிருக்க வேண்டும். இறை அச்சத்தால் அவனுடைய இதயங்கள் கண்ணீரை சிந்தி இருக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய வேதனை, வலி, இவைகளை பார்த்து அவன் கண் கலங்கி இருக்க வேண்டும். இவைகளெல்லாம் அவனுக்கு மரணத்தில் சிரிப்பை தரும். சங்கைக்குரிய பெருமக்களே, நான் செய்திக்கு வருகிறேன். சரி, உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் அழுறாங்க. ஏன் அழுறாங்க? அழுகையினுடைய நோக்கம் என்ன? ஒன்று அவர்களுடைய உடலிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்,
வலி தாங்க முடியாமல் அழுறாங்க, அல்லது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மன உளைச்சல், குடும்பத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை, பிள்ளைகளின் மூலமாக ஏற்படக்கூடிய சோதனைகள், வியாபாரத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல்வி, இவைகள் தானே அழுகைக்கு காரணம். ஆனால் இதையும் தாண்டிய சிறப்பான அழுகை என்று ஒன்று இருக்கிறது. அந்த அழுகையை அழும் பொழுதுதான் அவன் மரணிக்கும் பொழுது சிரிக்க முடியும். இதை அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு மிக தெளிவாக கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அழுதாங்க. ஏன் அழுதாங்க? அவர்களுக்கு அழ வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இந்த உலகத்தில் அவர்களை விட சிறந்தவர் யாரும் இல்லை, வேறு யாரும் வரப்போவதில்லை. நபிமார்கள் தான் சிறந்தவர்கள். நபிமார்களில் ரசூல்மார்கள் உன்னதமானவர்கள். அந்த ரசூல்மார்களில் 5 உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடியவர்கள் மகத்தானவர்கள். அவர்களிலே அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மேன்மையானவர்கள். குர்ஆன் சொல்லும் தில்கர் ருசுலு ஃபத்தல்னா பஅதஹும் அலா பஅத், ரசூல்மார்களில் அத்துணை பேரையும் விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் சிறப்பாக்கி வைத்திருக்கிறோம். இந்த முதல் உள்ள பஅதுக்கு ரசூல்னு தெளிவான விளக்கம் சொல்லுவாங்க. இதில் கருத்து வேறுபாடு இல்லை. இதில் கருத்து வேறுபாடு எந்த அறிஞர்களிடத்திலும் இல்லை. ஆக இந்த உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு வரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவர்களை விட உயர்வானவர்கள் வந்ததும் இல்லை, வரப்போவதும் இல்லை, வந்திருக்கவும் இல்லை. ஆகிரத்தில் அவர்களுடைய தரஜா நினைத்தும் பார்க்க முடியாத ஒன்று. அது ஒரு தனி தலைப்பாக அமைய வேண்டும். அவங்க தான் ராஜா மறு உலகத்தில். அருமையான பெருமக்களே, இது குறித்து குர்ஆன் ஆயத்தும் ஹதீதும் நிறைய பேசும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புரிய வேண்டிய விதத்தில் புரிந்தால் அவர்களுடைய நிலை என்ன, மகத்துவம் என்ன, மாண்பு என்ன, ஆகிரத்தில் அல்லாஹ் எவ்வளவு பெரிய வலிமையையும் ஆற்றலையும் சக்தியையும் பொறுப்பையும் அவர்கள் கையில் தருகிறான் என்பது நமக்கு புலப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொஞ்சம் படிக்கணும், அவர்களை புரியணும். அதன் மூலமாக அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய காதல் ஐஷ்க் அதிகமாகணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அருமையானவர்களே, எல்லா உலகத்தில் ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, சொர்க்கலோகத்தில் மிக உன்னதமான ஒரு இடம் இருக்குது, வசீலா அப்படின்னு ஒரு இடம். அந்த இடம் யாருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான். வசீலாவை விட உன்னதமான இடம் சொர்க்கலோகத்தில் கிடையாது. ஃபிர்தௌஸுல் ஆலால அதில் இருக்குது. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கன்ஃபார்ம். இப்போ இவ்வளவு பெரிய மகத்துவம், மாண்பு, தலைமை, ஆற்றல் எல்லாம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகும் அவர்கள் அழ வேண்டிய அவசியம் என்ன சகோதரர்களே? இறையச்சம். இறையச்சத்தினால் அவர்கள் அழுதார்கள். அல்லாஹ்வினுடைய அலமத், அல்லாஹ்வினுடைய குதரத், அல்லாஹ்வினுடைய வல்லமை, அவனுடைய சக்தி, அவனுடைய ஆற்றல், இவைகளை பார்த்து அழுதார்கள். நாம் என்றாவது இறைவனுடைய சக்தியை சிந்தித்து பார்த்திருக்கிறோமா என்ன? அவனுடைய ஆற்றல் எத்தகையது என்பதை நினைத்து பார்த்திருக்கிறோமா என்ன? அவன் செயலாற்றக்கூடிய அந்த செயல்பாடுகளிலே இருக்கக்கூடிய ரகசியங்கள், அதிலே இருக்கக்கூடிய நுணுப்பங்கள், இவைகளெல்லாம் நாம் ஏதாவது பார்த்திருக்கிறோமா, என்றாவது சிந்தித்திருக்கிறோமா? அதை இபாதத் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வினுடைய வசனம், அல்லாஹ்வுடைய ஆற்றல், அவனுடைய குதரத், இவைகளை சிந்திப்பது. 1 மணி நேரம் நீங்கள் சிந்திப்பது, ஒரு சாஅத், 1 மணி நேரம் வச்சுக்கிடும். அல்லாஹ்வினுடைய ஆற்றலை நம்ம சிந்தித்து பார்க்கிறோம். விரிந்திருக்கக்கூடிய இந்த வானம், பரந்திருக்கக்கூடிய பூமி, உயர்ந்திருக்கக்கூடிய மலை, அலையெழுப்பக்கூடிய ஆழ்கடல், மிருகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அடர்ந்த காடு, இவைகள் என்ன ஆச்சரியங்கள் இருக்கிறது! அவைகளுடைய குதிரத்தை நம்ம பார்க்கறது 1 மணி நேரம் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் 1000 வருடம் நீங்கள் தொழுவதை விட அந்த 1 மணி நேரம் சிறந்தது என்கிறது மார்க்கம். சிந்தனைக்கு முக்கியத்துவம் தருகிறது. அப்படி நாம் சிந்திப்போமையானால் இறையச்சம் நமக்கு வந்துவிடும். அந்த இறையச்சத்தோடு தொழக்கூடிய தொழுகை அல்லாஹ்விடத்திலே மக்பூல். அல்லாஹ்வை பற்றி தெரிஞ்சாதானே நமக்கு அச்சம் வரும். யாருன்னே தெரியாது, நமக்கு அச்சம் வருமா? ஒரு பெரிய சூஃபி, அவங்ககிட்ட போய் கேட்டாங்களா, நாங்கள் கேட்குறோம், துவா செய்யத்தான் செய்கிறோம், எங்களுடைய துவா கபூலாகிறது இல்லையே. அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு யாருன்றே தெரியாதவனிடத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நல்ல கருத்தோடு நீங்கள் பாருங்கள். அவன் யார் என்றே உங்களுக்கு தெரியாது, அவனிடத்திலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்வை அறிந்து கேளுங்கள், அறிந்து வணங்குங்கள்ங்கிறாங்க. அல்லாஹ்வை அறிகிறது தான் ஒரு பெரிய இபாதத். அதுதான், அதை விட உயர்வான கல்வி எதுவும் இல்லை சகோதரர்களே. அதை அறியறதுக்குன்னு ஒரு தனி வழி இருக்கு. ஹைர்,
அதை முற்றிலுமாக அறிந்தவர்கள் வல்லலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் அழுதார்கள். மென்மையான இதயம், மேன்மையான இதயம் கொண்டவர்கள். ஆகிரத்திலே இந்த உம்மத்திற்கு ஏற்படக்கூடிய சங்கடங்களை நினைத்து அழுதார்கள். அந்த அழுகை என்பது அல்லாஹ்விடத்தில் இந்த சமூகத்திற்கு உயர்வை தராதா என்ற ஒரு பேராசை. ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது பேராவல் கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த நபி ரசூல் இருக்கிறார்களே, அவர்கள் உங்கள் மீது எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? ரவுஃபர் ரஹீமா, அருளாளராக, அன்பாளராக, கருணையாளராக, கிருபையாளராக உங்கள் மீது இருக்கிறார்கள் என்பது மாத்திரமல்ல, ஹரீசுன் அலைக்கும் பில் மூமினீன ரவுஃபுர் ரஹீம், மூமின்கள் அத்துணை பேரும் சுவனம் சென்று விட வேண்டும் என்பதில் பேராவல் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. இப்போ நான் எவ்வளவு பெரிய அன்பு வைக்கணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது. நம்முடைய இந்த செய்திகளில் முடிந்தவரை நாம் சொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்று செய்திகளை பார்க்குறோம். அவங்களுடைய அழுகை அதுக்குன்ற ஒரு தனி கிதாப் எழுதியிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ அழுதாங்க அப்படின்ட்டு, கண்ணீர் சிந்தினார்கள், கண் கலங்கிய நேரங்கள் எது என்பதற்கு தனி ஒரு கிதாபே இருக்கு. எவ்வளோ பெரிய ஆய்வு! இந்த மாதிரி ஒரு சிறப்பு வேறு யாருக்காவது, எந்த தூதருக்காவது, எந்த உயர்ந்த மனிதருக்காவது இருக்கிறதா என்றால் இல்லை, இருக்க முடியாது சகோதரர்களை, இனியும் உருவாக முடியாது. அவர்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடிப்பொழுதும் பதிவாகி இருக்கிறது. அப்படி ஒரு அற்புதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் தொடங்குவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளை, அவங்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப். நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், இதுதான் கடமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அத்தா பேர் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா, அவங்க அத்தா பேர் அப்துல் முத்தலிப், அவங்க அத்தா பேர் ஹாஷிம் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும். குறைஞ்சது ஒரு 21 தலைமுறை அதுனான் வரைக்குமாவது சொல்லிக் கொடுக்கணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு. நாம முதல்ல பாடமாக்கணும். அப்படி பாடமாக்கி இருப்பது என்பது ஒரு சுன்னத். தாய் தந்தையர்களை தெரிந்திருப்பது என்பது ஃபர்து, வாஜிபு. இதை முதல்ல விளங்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெற்றோர் யாருங்கிறத எத்தனை பேருக்கு தெரியறதில்லை. தெரிந்திருப்பது கடமை. ஒரு மூமினாக இருக்கக்கூடியவனுக்கு கடமை என்ன என்பதை நாம் புரிஞ்சிருக்கணும். அப்துல் முத்தலிப் அவங்களுடைய பாட்டனார், அவங்களுக்கென்று ஒரு தனி தலைமை இருந்தது. அவங்க தான் அந்த மக்காவுடைய லீடர். அவங்களுக்கு என்று இந்த ஹிஜ்ரி இஸ்மாயில் இருக்குல்ல, நம்ம பார்க்குறோமா இல்லையா, தவாப் செய்யும்போது இந்த குதிரை லாட மாதிரி இருக்குமே யூ வடிவில், அந்த இடத்துல அவங்களுக்குன்னு ஒரு தனி விரிப்பு இருக்கும். அந்த விரிப்பில் யாரும் உட்கார மாட்டாங்க, அப்துல் முத்தலிப் மட்டும்தான் உட்காரவங்க. அவங்க அப்படி கம்பீரம். கிட்டத்தட்ட அப்துல் முத்தலிப் அவர்களுடைய கடைசி காலம் கண் பார்வை நல்லா மங்கி இருந்த காலம், கண் பார்வை குறைந்து போன காலம் அது. திடீரென்று தன்னுடைய பேரப்பிள்ளையினுடைய அழுகை சத்தம் கேட்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலதான் கூட்டிகிட்டு வருவாங்க, கையில் பிடிச்சி கூட்டிகிட்டு வருவாங்க. சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க, சிறுவராக இருக்கிறாங்க. அப்போ அழுகை சத்தம் கேட்ட போது, என்ன என் பிள்ளை அழுகுத என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் பிள்ளை அழுகிறார்? என்ன பார்வை குறைந்து இருக்கிறதுனால. அப்போ சொன்னாங்க, தலைவரே உங்கள் விரிப்பில் போய் அவர் உட்காந்துட்டாரு, யாரும் பயப்படுவாங்க. உங்கள் விரிப்பில் போய் அந்த பிள்ளை உட்கார்ந்ததுனால நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், கொஞ்சம் பிடிச்சி இழுத்து நகட்டினோம், அதுக்கு அழுகிறார். தஉஹு, அவரை விட்டுருங்க, அவரை விடுங்க, அவர் அமரட்டும். அவர்தான் அமர்வதற்கு மிக தகுதியானவர். யார் சொல்ற? அப்துல் முத்தலிப் அப்பமே சொல்றாங்க. அதிலே அமர்வதற்கு அவர்தான் தகுதியானவர், மிக தகுதியானவர். என் பிள்ளையை விட்டுருங்க, அவர் உட்காரட்டுனாங்க. வரலாற்றிலே முதல் அழுகையிலே இது ஒரு செய்தியாக பதிவாகி இருக்கிறது. சஹாபிகள் சொல்றாங்க, பத்ரு இரவு அன்று நாங்கள்லாம் தூங்கி போனோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் இந்த சமூகம் வெற்றி அடைய வேண்டும். இந்த பத்ரு களத்திலே முஸ்லீம்கள் தோற்று போய் இருப்பார்களே ஆனால் இன்றைக்கு இந்த மஸ்ஜித் இருக்காது, உலகத்தில் எந்த மஸ்ஜிதும் இருக்காது. ஏன்னா ஹதீஸ் அப்படி தெளிவாக இருக்குது. இறைவா, யா அல்லாஹ், இந்த ஐசாபத், இந்த படை தோற்று போனால் லம் துஅபத் அபதா அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியிலும் பதிவாகி இருக்கிறது. இந்த படை, இந்த பத்ரு களத்திலே இந்த படை தோற்று போகுமேயானால் லம் துஅபத் அபதா, ஒரு காலமும் இனிமேல் நீ வணங்கப்பட மாட்டாய். இறை வணக்கம் என்பது, ஏகனை வணங்குவது என்பது, அல்லாஹ்வை வணங்குவது என்பது இல்லாமல் போய்விடும். அப்போ பத்ரு, அதனால தான் இந்த பத்ருக்கு தனி ஒரு முக்கியத்துவம். எல்லாரும் நாங்கள் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் மரத்துக்கு அடியிலே இருந்து அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரம் ஏந்தி, இறைவா இந்த உம்மத்தை காப்பாற்று, இவர்களுக்கு வெற்றியை தா என்று கதறி அழுதார்கள்.
ரொம்ப நீண்ட நேரம் அழுதார்கள் என்ற வரலாறை நாம் படிக்கிறோம். அவர்களுடைய மகனார் இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா, மாரியத்துல் கிப்தியா என்ற பெண்ணுக்கு பிறந்த மகனார் இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க மரண தருவாயில் இருக்கிறாங்க. மரண தருவாயில் இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி போகிறாங்க. போனால் அவங்களுடைய ரூஹ் இழுத்துக்கிட்டே இருக்குது, அந்த மூச்சு இழுத்து இழுத்து வாங்குது. அதை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் சிந்தினார்கள். ஆனால் அவங்க சொன்னாங்க, அப்போ கேட்டாங்க சஹாபிகள், யா ரசூலுல்லாஹ் மா ஹாதா, அழுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஹாதிஹி ரஹ்மா, இது அன்பினுடைய வெளிப்பாடு, பாசத்தினுடைய அடையாளம், பரிவினுடைய முகவரி. கண்ணீர் சிந்துவது என்பது சுன்னத், ஒப்பாரி வைப்பது என்பது ஹராம். அவங்க சொன்னாங்க, இப்ராஹிம், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய வார்த்தைகள் எதையும் நாங்கள் பேச மாட்டோம். நீங்கள் பால் குடிக்கிற பிள்ளையா இருக்கிறீங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சுவனலோகத்திலே பால் தருவதற்கு ஒரு செவிலித்தாய் தயாராக இருக்கிறாங்க. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்துக்கு சொல்கிறாங்க, நீங்கள் குழந்தைகள் இறந்தால் நீங்கள் கண்ணீர் சிந்துங்கள். உங்கள் உறவுகள் யாராவது மௌத்தானா அது கல் மாதிரி யாராவது உட்காந்துட்டு இருக்க முடியுமா? நம்ம அத்தா மௌத்தாயிட்டாங்க, நம்ம பிள்ளை மௌத்தாயிட்டாங்க, கண்ணீர் வடிப்போம், அழுவோம். ஆனால் சத்தம், கதறி அழுவது என்பது, ஒப்பாரி வைப்பது என்பது, கன்னத்தில் அடித்துக்கொள்வது என்பது, சட்டையை கிழித்துக் கொள்வது, நெஞ்சில் அடித்துக்கொள்வது, இவைகளெல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் தடை செஞ்சாங்க. அழுவதை ஆகுமாக்கினார்கள். அன்பு அழுதுறணும், அழுதாதான் அந்த அழுகை கண்ணீர் வெளியிலே வந்தால் தான் அந்த இதயம் அடைப்பிலிருந்து அவனை பாதுகாக்கும். இந்த கவலைங்கிறது நெஞ்சை அடைச்சிடும், தாக்கிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருத்துவ ரீதியாகவும் இதிலே வழிகாட்டி இருக்கிறாங்க. அழுதாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வஃபாத்தின் போது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழவில்லையா என்ன? இங்கே இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அந்த குழந்தை வஃபாத்தான போதும் அவர்கள் அழுதார்கள். சஹாபிகள் கேட்டார்கள், யார் சொல்ல அழுறீங்க? ஆமாம், இது அன்பினுடைய வழியாக, ஹாதிஹி ரஹ்மா, இது அன்பு, பாசம், பரிவு, நேசம் என்றார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்து சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா, ஒரு முக்கியமான ஒரு சஹாபி, அன்சாரி, ரொம்ப அற்புதமான ஒரு சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப பிரியம். இந்த தீனுக்காக அவர்கள் ஆற்றிய பங்களிப்பு என்பது ரொம்ப பெரியது. அவர்களுடைய சேவை என்பது ரொம்ப அதிகமானது, உயர்வானது. சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகவும் சுகமில்லாமல் இருக்கிறார்கள் என்பதை அறிந்தபோது அவர்களை பார்ப்பதற்காக சென்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியே மயக்க நிலையில் இருக்கிறாங்க. அக்குலியா, அவர் மரணித்து விட்டாரான்னு கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூத்தாயிட்டாரா அப்படின்ட்டு. இல்லை நாயகமே, எப்படி இருக்கிறாங்க. ஃபபக்கா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அழுதாங்க. சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையிலே இந்த நெருக்கம் மட்டுமல்ல, அல்லாஹ்வுக்காக, ரசூலுக்காக, இந்த தீனுக்காக ஆற்றிய பங்களிப்பு அத்தகையது. அதற்கான ஒரு மரியாதை, அதற்கான ஒரு கண்ணியம், அதற்கான ஒரு கௌரவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான, கௌரவமான, நாம் மரணிக்கிறோம் என்று சொன்னால் இந்த மக்கள் கவலைப்பட வேண்டும். மக்களினுடைய இதயத்தில் ஒரு சாலிகான மனிதர், ஒரு நல்ல மனிதர், இந்த சமூகத்திற்காக நிறைய பங்களிப்புகளை வழங்கிய மனிதர் மரணித்து போய்விட்டாரே என்று இந்த சமூகம் கண்ணீர் வடித்தால் நீங்கள் பாக்கியவான்கள். அல்லாஹ் அந்த பாக்கியவான்களில் என்னையும் உங்களையும், நம்மை சார்ந்தவர்களையும், நம் சந்ததிகளையும் இணைத்து வைப்பானாக. மூத்தா யுத்தம், அது ஒரு நீண்ட வரலாறு. மூத்தா யுத்தம் என்பது, யுத்தம் ஏன் நடந்தது என்பதையே நிறைய சொல்லணும். நம்ம இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் நாளையுடைய தலைப்பில் அதை நம்ம பேசுவோம். விமர்சனங்கள் அப்படிங்கிறது, நான் இன்றைக்கி விமர்சனம் நினச்சிட்டு தான் இருந்தேன். அதுக்கு பிறகு தான் இன்றைக்கி இந்த தலைப்புங்கிறது தெரிய வந்தது. ஏன்னா நேற்று நான் பேசும் பொழுதெல்லாம் விமர்சனங்களை வென்ற தலைவர் அந்த தலைப்பில் நாளைக்கு பேசுங்கிறத நேற்று சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த தலைப்பு வழங்கப்படலை. நான் அது மறதியாக அதை நான் சொல்லியிருக்கிறேன். ஆக இன்றைய தலைப்பு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கலங்கிய தருணங்கள் தான். அந்த மூத்தா யுத்தத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை அழைக்கிறாங்க, ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா, நீங்கள் தான் தலைமை, இந்த யுத்தத்துக்கு நீங்கள் தான் தலைவர், போங்க. ஸைத் இப்னு ஹாரிஸா ஷஹீதாகிவிட்டால் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா, தன்னுடைய சாச்சா மகன், அலிநாயகத்தினுடைய சகோதரர், நீங்கள் தான் தலைவர். அவரும் மரணித்து விட்டார். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவர் தலைவர் அப்படிங்கிறாங்க.
அவரும் ஷஹீதாகிவிட்டால் நீங்களாக சேர்ந்து ஒருவரை என்ன செய்து கொள்ளுங்கள், தேர்வு செய்து கொள்ளுங்கள். நீங்களாக பார்த்து ஒரு ஆளை என்ன செஞ்சுக்கோங்க, தேர்வு செய்யுங்க அப்படின்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அந்த அடிப்படையிலே சகோதரர்களே, இந்த படை போனது ரசூல் பாருங்க, இந்த இதில் கூட ஒரு செய்தி, படை புறப்பட்டு போயிடுச்சு. பெரும்பாலும் படைகள் புறப்படுவது என்பது வியாழக்கிழமை தான் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபர் புறப்படுறதா இருந்தாலும் பெரும்பாலும் வியாழக்கிழமை தான். வியாழக்கிழமை சஃபர் புறப்படுவது என்பது சுன்னத். நம்ம ஒரு பயணம் புறப்படுறோம்னு சொன்னால் அது வியாழக்கிழமையாக இருந்தால் சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக்கி இருக்கிறாங்க. ஏன்னா பெரும்பாலும் அவங்க தான். அதே மாதிரி படையை அனுப்புவதாக இருந்தாலும் பெரும்பாலும் என்ன செய்வாங்க, வியாழக்கிழமை தான் அனுப்புவாங்க. இந்த படை வியாழக்கிழமை புறப்பட்டு போயிடுச்சு, போகுது. வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யுத்தத்தில் கலந்துக்கிட இல்லை. அந்த யுத்தத்துக்கு அவங்க போகலை. யுத்தத்தை ரெண்டாக பிரிப்பார்கள். கஸ்வத் என்றும் சரியத் என்றும் பிரிப்பார்கள். கஸ்வத் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்ட யுத்தம். சரியத் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொள்ளவில்லை, அந்த யுத்தத்தை யாராவது தலைமையில் அனுப்பி வச்சிருப்பாங்க. அந்த அடிப்படையில் இது சரியத்து தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிட்டாங்க, படை போயிடுச்சு. வேலைக்கிழமை போயாச்சு. வெள்ளிக்கிழமை மஸ்ஜித் நபவியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா தொலை வைக்கிறாங்க. தொலை வச்சுட்டு திரும்பி பார்க்குறாங்க. அந்த படையினுடைய 3 தளபதிகளில் ஒரு ஆள், அவர் ஷஹீதான அலிவர், இவர் ஷஹீதான அலிவர்னு சொன்னாங்க இல்லையா, அதில் அப்துல்லா இப்னு ரவாஹா இருக்கிறாங்க. அப்துல்லா இங்கே வாங்க, நீங்கள் போகலையா யார் சொல்லலாம், என்னிடத்தில் விரைந்து செல்லக்கூடிய குதிரை இருக்க, நான் இப்போ புறப்பட்டுருவேன், இப்போ நான் புறப்பட்டு போகிறேன். அது ஒரு 3000-4000 பேர் போகிறாங்கன்னு வைங்க. 3000-4000 பேர் போகும்போது ஒரு பேரேடு, ஒரு படை புறப்பட்டு போகும்போது ஒரு பெரிய ஊர்வலம் மாதிரி அது போகும். உடனடியாக போயிட முடியாது இல்லையா, சீக்கிரம் போக முடியாது. 2 பேர் சேர்ந்து போனாலே நடை கொஞ்சம் தளரும். நல்லா பாருங்கள், தனியாக ஒரு நபர் போகிறார், ஒரு இடத்துல போய் சேர்றதுக்கு 10 நிமிஷம் ஆகுதுன்னு சொன்னால், இன்னொரு நபரோடு நீங்கள் போனால் 12 நிமிஷமாக ஆகும், குறைந்தது 11ஆவது ஆகும், 10ஐ விட அதிகமாகும். கூட்டம் அதிகம் சேர சேர அந்த இடத்தை கடந்து செல்வது என்பது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நேற்று தானே யார் ரசூலுல்லாஹ் புறப்பட்டுருக்கிறாங்க, நான் இப்போ புறப்பட்டு போயிடுவேன், நான் தனியாக குதிரையில் தானே போகிறேன், வேகமாக போயிடுவேன், பிடிக்க முடியும், அதில் சந்தேகம் இல்லை. அவங்க அதற்கான காரணம் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், இவர் ஷஹீதாகிவிட்டால் இவர் தலைமை, இவர் ஷஹீதாவிட்டால் இவர் தலைமை, இவர் ஷஹீதாவிட்டால் இவர் தலைமை என்று என்னையும் சேர்த்தீர்கள். இவரும் ஷஹீதாகிவிட்டால் நீங்களா சேர்ந்து ஒரு ஆளை தேர்வு செய்யுங்க, இதில் நான் விளங்கிக்கிட்டால் நான் ஷஹீதாகிடுவேன். எப்படி விளங்குறாங்கன்னு பாருங்க. நான் ஷஹீதாகுவேன் என்பது எனக்கு தெரிந்து விட்டது, எனவே நாயகமே கடைசியாக உங்களுக்கு பின்னால் நின்று ஜும்மாவை தொழுதுட்டு போயிடணும், அந்த ஒரு ஆசை தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது சரிதான், உங்களுடைய நோக்கம் சரிதான், தப்பில்லை. நான் போ என்று சொன்னதும் நீங்கள் போயிருக்க வேண்டும் அப்துல்லா. நான் போன்னு சொன்னல, அப்போவே நீங்கள் போயிருக்கணும். நீங்கள் கொஞ்சம் தாமதமாக போனதுனால சொர்க்கத்திற்கும் நீங்கள் சற்று தாமதமாகத்தான் செல்வீர்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் உடனே ஏன் எதுக்கெல்லாம் கேட்கக்கூடாது, அவங்க சொல்லிட்டா செஞ்சிடணும் அப்படிங்கிறது தான் அல்லாஹ்வினுடைய கட்டளை. அந்த யுத்தத்தில் இந்த 3 பேரும் ஷஹீதானதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைவாக அறிவிக்கிறாங்க. மதீனால இருந்து மூத்தால நடக்கக்கூடிய அந்த யுத்தத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைவ் அறிவிக்கிறாங்க. இப்படி நடக்குது, இவர் ஷஹீதாயிட்டார், இவர் கொடியை பிடிச்சிருக்கிறார், இவர் தலைமையேற்றிருக்கிறார், இப்படி நடக்கிறது, ஹாலித் இப்னு வலீத் கடைசியாக வந்திருக்கிறார், 3 தலைவர்களும் ஷஹீதாயிட்டாங்க என்றதும் 3 பேருமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப பிரியமானவங்க. 3 பேருமே ரொம்ப பிரியமானவங்க. அதனால் அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள் என்பது மாத்திரமல்ல, தன்னுடைய சகோதரர் மகன் அலிநாயகத்தினுடைய சகோதரர் உடன்பிறப்பு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டுக்கு போனாங்க. அந்த குழந்தைகள்லாம் இருந்து சின்ன சின்ன குழந்தைகளாக இருந்தது, அதையெல்லாம் கட்டி அணைச்சிக்கிட்டு அப்படியே அழுதாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யத்தீம்களாக ஆயிடுச்சே, பிள்ளைகள்லாம் யத்தீம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்படியே கட்டி என்ன செய்தார்கள், அழுத வரலாறை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் சகோதரர்களே, நான் தகவல்களை மட்டும்தான் உங்களுக்கு சொல்கிறேன், விரிவாக்கம் செய்யவில்லை. ஒவ்வொன்றுக்கும் அறிஞர்கள் இமாம்கள் மிக நீண்ட நெடிய விளக்கத்தை எழுதியிருக்கிறான், அற்புதமான விளக்கங்களை எழுதியிருக்கிறான். ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா ஆற்றிய ஹித்மத், ஆற்றிய பங்களிப்பு எவ்வளவு பெரியது தெரியுமா? இந்த சமூகத்திற்காக அவர்கள் ஆற்றிய தொண்டு எவ்வளவு விரிவானது என்று நிறைய எழுதுறாங்க. அவருடைய பிள்ளை இன்னைக்கு யத்தீமாக இருக்கிறதே, இதே மாதிரி யார் தொண்டு இந்த சமுதாயத்திற்கு செய்கிறார்களோ, ஹிதுமத்து செய்கிறார்களோ, ஏதாவது ஒரு வழியில் இந்த சமுதாயத்தை மேம்படுத்துவதற்காக முனைகிறார்களோ, அவர்கள் இறந்ததற்கு பிறகு அவருடைய பிள்ளைகளை நீங்கள் ஆதரியுங்கள்ங்கிறாங்க. அதன் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் அப்படி அரவணைக்கிறாங்கன்னு நீங்கள் அரவணைச்சுக்கிடணும். இந்த சமூகம் அதை செய்ய தவறுகிறது, இந்த சமூகம் அதை செய்ய தவறுகிறது.
இந்த சமூகத்திற்காக பங்களிப்பை ஆற்றிய பெருமக்களினுடைய குழந்தைகள் பராமரிப்பு இன்றி விடப்படுகிறார்கள். நாளைக்கு இதெல்லாம் பொறுப்பாளர்களாக மக்கள் கேட்கப்படுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் அதில் என்ன செஞ்சாங்க, வெளிப்படுத்தினான். இன்னொரு முறை அவர்கள் மதீனா ஷரீஃபிலிருந்து மக்காவிற்கு செல்லும் பொழுது அவங்களுடைய தாயாருடைய கபூருக்கு போய் ஜியாரத்து செஞ்சாங்க. அப்போ அவங்கள அந்த ஹதீஸில் தெளிவாக வருது, ஃபபக்கா வ அபுகா மன் ஹவுலஹு, அவர்கள் அழுதார்கள். அழுத அழுகை அவர்களை சூழ இருக்கக்கூடியவர்களையும் அழ வைத்தது. அவர்கள் சூழ இருக்கக்கூடியவர்களையும் அழ வைத்தது என்ற வரலாற்றை, செய்திகளை, ஹதீஸை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத தருணங்களினுடைய பட்டியலில் அடுத்த ஒரு செய்தி நாம் சொல்ல வரோம். ஒரு வரலாற்று செய்தி. ஒரு மனுஷர் வந்தார், வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், இன்ன ரஜுலன் ஷகாபாஹு வ அன்னஹு யஹுது மாலஹு, எங்கள் அத்தா நான் சம்பாதிக்கிற பணத்தையெல்லாம் எடுத்துக்கிறார், சம்பாதிக்கிற பணத்தையெல்லாம் எடுத்துக்கிறார் யா ரசூலல்லாஹ். அப்படியா, உங்கள் அத்தா வர சொல்லு. அத்தா வந்தாங்க. என்ன உங்கள் புள்ள வந்து மகனார் வந்து இப்படி ஒரு ரிப்போர்ட் பண்ணுறாரு, நீங்கள் அவர் சம்பாதிக்கிற பணத்தையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்களாமே, ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க என்று அவர்கள் சொன்னபோது அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் வான கவியுன், நான் ஒரு காலகட்டத்தில் நல்ல திடகாத்திரமாக இருந்தேன், இவர் சின்ன பிள்ளை லைஃப் பலகீனமாக இருந்தார், நான் நிறைய சம்பாதித்தேன், அனகனியுன், நான் வசதி வாய்ப்புகளோடு இருந்தேன், இவர் எதுவும் சம்பாதிக்கிறது இல்லை, சின்ன பிள்ளை தான், அவர் எங்கே சம்பாதிப்பார், என்னுடைய பொருளில் இருந்து தான் அவர் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார். கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பிறகும் வாலிபமாக ஆனதுக்கு பிறகும் நான் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடியதை எடுத்து எடுத்து சாப்பிட்டார். நான் எந்த தடையும் செய்யவில்லை, நான் எந்த தடையும் செய்யலை. லாம்னஹு ஷைஅம் மின் மாலி, என்னுடைய பொருளிலிருந்து இதை எடுக்கக்கூடாது, அதை தொடக்கூடாது, செய்யாத என்று எதுவும் சொல்லலை. அவருடைய விருப்பத்திற்கு நான் விட்டுவிட்டேன். இப்போது அவர் வரும்போது எப்படி வந்தாங்க, அந்த ஹதீஸில் வருது, அவங்க அந்த அசாபை ஊண்டி வந்தாங்க. ஷெய்ஹுன் யத்தவக்கவு அலா அஸா, கம்பை ஊண்டி தான் வர்றாரு. அவ்வளோ பெரிய வயசு. யார சொல்லலாம், இப்போ நான் பலகீனமாயிட்டேன், வயசாயிட்டேன், யார சொல்லலாம், என்ற காசும் இல்லை, சம்பாதிக்க காசும் இல்லை. இப்போ அவர் நிறைய சம்பாதிச்சு காசு வச்சிருக்கிறாரு, இப்போ நான் பலகீனமாயிட்டேன், அவர் உஷாராக இருக்கிறார், நான் ஃபக்கீராகிட்டேன், அவர் செல்வந்தராக இருக்கிறார். ஆனால் அவருடைய பணத்திலேருந்து என்னை எடுக்கக்கூடாது அப்படின்னு இந்த காலத்தில் என்ன சொல்கிறாரு, யார சொல்லலாம், அந்த பணத்தெல்லாம் காசெல்லாம் நீங்கள் தொடக்கூடாது அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்லி அழுதுட்டார். அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதாங்க. இப்படியெல்லாம் பிந்திய காலத்தில் வரும். அந்த பிள்ளையை தோளிலே போட்டு, நான் ஒரு செய்தியை படித்தேன், அத்தா உட்காந்துருக்கிறாரு, அத்தாவுக்கு பக்கத்தில் மகன் உட்காந்துருக்கிறார். மகன் பெரிய படித்தவர், இப்போ படித்து பெரிய ஒரு கிராஜுவேட், அப்படி உட்காந்துருக்கிறார், ஒரு பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாரு. இவர் ஒரு பெரிய அத்தாக்கு பக்கத்தில் ஒரு ஒரு கார்டன் மாதிரி இருக்குது, அதில் புத்தகம் படிச்சுட்டு இருக்கிறார். அவர் பெரிய ஷேக்ஸ்பியர் புத்தகம், அந்த புத்தகம் ஏதாவது படிப்பார்னு வைங்களேன், படிச்சுட்டு இருக்கிறார். அத்தா கேட்குறார், தம்பி அந்த மரத்தில் இருக்கு அது என்னதுன்னு கேட்டார். இவர் சொன்னார், காகம், காக்க அப்படின்னு சொன்னார். ஆஹா அப்படின்ட்டார். இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சு, தம்பி அந்த மரத்தில் என்ன இருக்குது, அதோ ஒன்று இருக்கா தெரியுது, அது என்னது, கொஞ்சம் லேசாக சூடு வருது, காகம், காக்க. சரி சரி. இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சு, தம்பி அந்த மரத்தில் என்ன இருக்குது, என்ன அத்தா திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கிறீங்க, காக்க காக்கன்னு எத்தனை முறை சொல்கிறது அப்படின்னு கோபத்தை வெளிப்படுத்தினார். அவர் விவரமானவர், அந்த பெரியவர் விவரமானவர். அவர் சொன்னார், என் தம்பி கோவப்படுறான், 3 தடவை தான் நான் கேட்டேன், நீ சிறு பிள்ளையாக இருந்தாய், உன்னை நான் தோளிலே தூக்கி வைத்து கொண்டு இருந்தேன், இதே மாதிரி நீ கேட்டாய், அத்தா அது என்னதுன்னு கேட்டாய், அந்த மரத்தில் இருக்க காக்கேன்னு சொன்னேன். கொஞ்ச நேரத்தில் திருப்பி கேட்டாய், அத்தா அது என்னது அத்தா அப்படின்னு கேட்டால் நான் காக்கேன்னு சொன்னேன். 3வது தடவையும் கேட்டாய், 10வது தடவை கேட்டாய், 30 தடவை நீ கேட்டாய், ஒரு பொழுதும் நான் என்ன செய்யவில்லை, கோபப்படவில்லை. நான் கேட்டதற்கெல்லாம் அது காகம் 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 என்று நான் பதில் சொன்னேன். அதை நான் இப்போது நினைத்து பார்க்கிறேன். அவ எப்படி இருக்கிறாங்க, ஒரு காலகட்டத்தில் தந்தையினுடைய மரியாதை போகுது. அருமையான பெருமக்களே, இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் எப்படி சொல்கிறாங்கங்கிறத பாருங்கள், அந்த வார்த்தையை பாருங்கள்.
என்ன அழகான வழிகாட்டுதல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல அழுதாங்க. ஒரு தந்தை வயது முதிர்ந்து விட்டால் அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோரை எப்படி நடத்துகிறார்கள். விதிவிலக்காக பல பேர் இருக்கிறாங்க, நம்ம பார்க்குறோம். மாஷா அல்லாஹ், கண்களிலே ஒற்றிக்கொள்ளக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. அத்தா அம்மாண்டா கண்களில் ஒற்றக்கூடியவங்க இருக்கிறாங்க. வஹ்ஃபிது லஹுமா ஜனாஹுல் மினர் ரஹ்மா, அல்லாஹ் சொல்றான், உங்க அத்தா அம்மாவுக்கு என்ன செய்யணும், உன்னுடைய இறக்கையை தாழ்த்துங்கிறான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வஹ்ஃபிது லஹுமா ஜனாஹுல் மினர் ரஹ்மா, கருணையோடு உன்னுடைய இறக்கையை தாழ்த்து. நமக்கு என்ன இறக்கையா இருக்கு? ரெக்கண்டா என்ன? இப்னு அப்பாஸ் எழுதுறாங்க, உன்னுடைய கண் இமைகளை தாழ்த்து, உங்க அத்தாவை நேருக்கு நேர் பார்த்து பேசாதங்கிறான் அல்லாஹ். உங்க அம்மாவை நேருக்கு நேர் பார்த்து பேசாத. இப்போ அம்மாவை நேருக்கு நேர் பார்த்து பேசாதையா, ஏசாமல் இருந்தால் பரவாயில்ல, கண்ணால் உருட்டாமல் பயமுறுத்தாமல் இருந்தால் பரவாயில்லை. அப்படி ஒரு நிலை உருவாகிவிட்டது. அல்லாஹ் சொல்கிறான், நேருக்கு நேராக பார்வை சந்திக்காதேங்கிறான். ஆனா இந்த மகன் எனக்கான தேவையை அவனுடைய பொருளில் இருந்து எடுப்பதற்கு தடுக்கிறான். யார சொல்லலான்னு அப்படி அழுதுறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அழுதுட்டாங்க, அப்படியே அழுறாங்க. அழுதுட்டு சொன்னாங்க, ஃபகால, ஏ தம்பிங்க வா, அந்த மாலுக்கல் அபீக். எவ்வளவு கடுமையா சொல்றாங்க பாரு. அந்த மாலுக்கல் அபீக், என்ன நினைச்சிட்டு நீ? அவர் யார்? உன்னை அத்தாடா, உன்னை பெத்தவர். நீயும் சரி, உன்னுடைய பொருளும் சரி, அவருக்கு உரிமை. உன்னுடைய பொருள் மட்டும் இல்லை, நீயே அவருக்கு உரியவர் தான். அவர் நினைச்சா அவர் எதுவும் செய்யலாம் உன்னை அப்படின்னு. அந்த அளவுக்கு உன் மீது உரிமை உள்ளவர், உன்னுடைய பொருளின் மீது உரிமை உள்ளவர் என்பதை நீ கவனமாக இருந்து கொள் என்று கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த இடத்துல அழுதாங்க. ஒரு பயணம் போகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபிகள் போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்கங்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய வீட்டுக்கு என்ன செய்கிறாங்க, அழைக்கிறாங்க. அந்த ஒரு கிராமம், அந்த வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிகள் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அந்த பெண்மணி அடுப்பு மூட்டி ஏதோ சமையல் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறான். ரசூலுக்கோ சஹாபிகளுக்கோ யாருக்கோ அல்லது பிள்ளைகளுக்கோ, மொத்தத்தில் அடுப்பு. அந்த காலத்தில் அடுப்பு தானே மூட்டுறது, விறகு அடுப்புகள் தானே. இன்றைக்கி அது திரும்பி வருது. இன்றைக்கி இந்த விறகு அடுப்பும் பல இடங்களில் திரும்பி வருது. உங்களுக்கு தெரியுமா, இந்த மதுரை பக்கத்தில் நீங்கள் போய் பாருங்கள், நிறைய இடங்களில் அழகான கடைகள் வச்சுக்கிறாங்க, உணவு கடைகள். பேர் என்ன தெரியுமா? பழைய சோற்று கடை. இன்றைக்கி அதெல்லாம் ஃபேஷனாக போச்சு. இதைத்தானப்பா நாங்கள் தின்னுக்கிட்டு இருந்தோம், இவ்வளோ காலம் இதைத்தானே தின்னோம். அதெல்லாம் போய் எல்லாம் பர்கரு, அது வாயில் நுழையாது, வாயில் பேரும் நுழைய மாட்டேங்குது, அந்த வாயில் உணவு வச்சா அந்த உணவும் நுழைய மாட்டேங்குது. அப்படி ஒரு நிலை என்ன செய்துட்டு திரும்பி வருது. ஆக ஒரு காலத்தில் அடுப்பு எரித்து தான், அந்த விறகை வைத்து அடுப்பு எரித்து தான் அந்த உணவுகள்லாம் தயாரிச்சுட்டாங்க. அது ஆரோக்கியம் மட்டுமல்ல, சுவையும் கூட. உடலுக்கும் ஆரோக்கியம், நாவுக்கும் சுவை. அந்த சுவை மற்றதில் வராதில்ல. சரி, ஹை. இப்போ அந்த பெண் எரித்து கொண்டிருக்கும் பொழுது பிள்ளைகள்லாம் அந்த இடத்துல எல்லாம் அபூன் விளையாடி கொண்டு சுற்றி சுற்றி குழந்தைகள், சின்ன பிள்ளைகள் அங்கேயும் ஓடி விளையாடிக்கிட்டு இருக்குது. அந்த பொண்ணு கேட்குறா, அந்த பொம்பளை கேட்குறா, யா புனை, என்னுடைய பிள்ளைகளே. அந்த பிள்ளைகளை கூப்பிட்றா. எல்லா பிள்ளைகளும் ஓடி வருது. என்னம்மா அப்படின்னு வருது. அல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி அம் அன பி அவுலாதி. இந்த வார்த்தையை பாருங்க. அல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி அம் அன பி அவுலாதி. அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது அதிக கிருபை உள்ளவனா, அல்லது நான் என் பிள்ளைகள் மீது அதிக கிருபை உள்ளவளா? கேள்வியை பார்த்தீங்களா? சல்லல்லாஹு இருக்காங்க, ரசூலா வச்சுக்கிட்டு, யாபுனை, என்னுடைய பிள்ளைகளே, அல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி, அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்கள் மீது அதிக கருணை காட்டுகிறானா, அல்லது நான் என்னுடைய பிள்ளைகளின் மீது அதிக கருணை காட்டுகிறானா? இந்த ரெண்டு பேர்ல யார் அதிக கருணை காட்டுறாங்க? ஸ்பாட்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பல் அல்லாஹு அர்ஹம் ஓஹு அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹ் தான் ரஹீம், அல்லாஹ் தான் கருணையாளன், அல்லாஹ் தான் கிருபையாளன். ஓஹு அர்ஹமுர் ராஹிமீன், அவன் அருளாளர்களுக்கெல்லாம் அருளாளன், கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் அப்படின்னு சொன்னதும் இந்த பொண்ணு சொல்றா, ஃபகாலத் யா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தரானி அந்த தரானி உஹிப்பு அன் உல்கிய அவுலாதி ஃபின்னார். தான் கேள்வி. அப்போ கொஸ்டின், இந்த ஏன் அதை கேட்டாங்கிறது இப்போ தெளிவாகுது. இதோ நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, இந்த நெருப்பில் என்னுடைய பிள்ளையை நான் போடுவேனா அப்படின்னு கேட்குறா.
கேள்வி உங்களுக்கு புரியுதா? என் பிள்ளையே இந்த நெருப்பில் நான் போடுவேனா? லா சல்லல்லாஹு சொன்னாங்க, போட மாட்டாய். அப்படியே அழுதுட்டான். இந்த இடத்துல பக்கா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை நரகத்தில் போடுறானே, நெருப்பில் போடுறானே அப்படின்னு கொஸ்டின். அவள் திருப்பி அதை கேட்கல, இப்படி இதோட நிறுத்திக்கிட்டா. அவன் கரெக்டாக செய்கிறாவா? நான் என்னுடைய பிள்ளைகளை யாரும் சொல்லலாம், நான் நெருப்பில் போடுவேனா? இந்த நெருப்பில் தூக்கி என்ற பிள்ளையை நான் போட்டுருவேனா? நீ போட மாட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அப்படியே அழுதுட்டாங்க. அழுதுட்டு சொன்னாங்க, அம்மா, அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்கு ஈடாக யாரும் இல்லை, எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. ஒன்றை புரிந்து கொள், அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் செய்யக்கூடிய அத்துணை பாவங்களையும் மன்னிக்கிறான். அவன் மன்னிப்பதற்கு தயார் என்கிறான். அவனுடைய பொருளை வாங்கி கொண்டு, அவன் தந்த ரூஹை வைத்துக்கொண்டு, அவன் தந்த ஆரோக்கியத்தை வைத்துக்கொண்டு அவனுக்கு முற்றிலுமாக நீங்கள் மாறு புரிந்தாலும் கூட அவன் மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கிறான். ஆனால் அவனோடு அவனையே மறுத்தால், இது என்ன மாதிரி இருக்குன்னா, ஒரு அம்மா அந்த அம்மாவை சொல்லிட்டான், பையன் சொல்கிறான், கோவம் வந்து, இனிமேல் எனக்கு நீ அம்மா இல்லை அப்படின்னு காரி துப்புறான். அவ்வளோ அசிங்கமாக பேசுகிறான். இந்த தாய் பதுவா செய்வாளா இல்லையா? லானத்து செய்வாளா இல்லையா? ஆனால் அதே சமயத்தில் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு மாறு செய்த பொழுதும் அவனுக்கு கால அவகாசம் கொடுக்குறான் அவன் தௌபா செய்வதற்கு. கருணையாளனா இல்லையா? நீ அப்படியெல்லாமா யோசிக்கணும். எப்போது அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறானோ அப்படி அது கொடும் பாவம் என்கிறான் அல்லாஹ். கொடும் பாவம், அதை மன்னிக்க மாட்டேன் என்று தெளிவுபடுத்தியதற்கு பிறகும் நான் அதை செய்வேன், அல்லாஹ்விற்கு நான் இணை வைப்பேன் என்று முரண்டு பிடிப்பதைத்தான் அல்லாஹ் வெறுக்கிறான். அவனைத்தான் நரகத்தில் போடுறான். எனவே அல்லாஹ்வினுடைய ரஹமத் இருக்குதே, அது விசாலமானது, அது அளவிட முடியாதது என்று காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த இடத்துல அழுதாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இம்ரான் இப்னு ஹஸீன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அருமையான சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப பிரியம் மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தோடு ரொம்ப நெருக்கம் உள்ளவர்கள். சில குடும்பத்தோடு நமக்கு என்ன பழக்க வழக்கங்கள் கூடுதலாக இருக்குமா இல்லையா? அவங்க எங்கள் குடும்பத்தில் ரொம்ப நல்ல பழக்கம், ரொம்ப நெருக்கம் அப்படி நம்ம சொல்லுவோம். சில மனிதர்களை, சில உலமாக்களை, சில அறிஞர்களை, சில வியாபாரிகளை, அவங்க எங்களோட கொஞ்சம் பிரபல்யமான ஆளாக இருப்பாங்க. எங்கள் குடும்பத்தோட நல்ல தொடர்பு, நாங்கள் அங்கே போவோம், அவங்க இங்கே வருவாங்க, கொடுக்கல் வாங்கல் எங்களுக்குள்ளே இருக்குது, இதெல்லாம் அப்படி ஒரு நெருக்கம். அதே மாதிரி சையதுனா இம்ரான் இப்னு ஹஸீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. அந்த குடும்பத்தோடய நெருக்கமாக இருந்தாங்க. ஒரு நாள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இம்ரான், ஃபாத்திமாவை போய் பார்த்துட்டு வரலாமா? ஃபாத்திமாவை போய் பார்த்துட்டு வரோம், வர்றீங்களா? வர்ற நாயகமே. இப்போ ஃபாத்திமா நாய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, எந்த அளவுக்கு நெருக்கம் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். ஃபாத்திமாவை நம்ம பார்த்துட்டு வரோம், வரீங்களான்னு. போயாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லல் பைத் அப்படிங்கிறாங்க. வலைக்கும் ஸலாம் யா ரசூலுல்லாஹ் வருது. உள்ளே வரலாமான்னு கேட்குறாங்க. யார் கேட்குறா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னால் பெர்மிஷன் கேட்கணும். நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம போகிறதா இருந்தாலும் முதல்ல சலாம் சொல்லணும். சலாம் சொல்லிவிட்டு வரலாமா அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா நம்ம பிள்ளைகளாக தான் இருக்கும், நம்ம மனைவிமார்கள் இருப்பாங்க, யாராவது அந்நிய பெண்களை வந்திருக்கலாம், மனைவி மக்களை பார்க்குறதுக்கு வந்திருக்கலாம், அவங்க உட்காந்துருக்கலாம். அல்லது நம்ம மக்களே என்ன செஞ்சுருக்கலாம், நம்ம வீட்டுக்குள்ளே தானே இருக்கிறோம் அப்படின்னு ஒரு சரியான ஒரு ஆடைகள் கொஞ்சம் கலைந்து போயிருக்கலாம். இதெல்லாம் இருக்குல்ல. என்னதான் இருந்தாலும், தந்தையாக இருந்தாலும், சகோதரனாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும் அந்த ஒரு முறையை மார்க்க நமக்கு கற்றுத்தருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தர்றாங்க. அதை ஃபாலோ பண்ணணும். நம்ம அது எல்லாருக்கும் நல்லது. குடும்பம் சிறப்பாக இருக்கும், அழகாக இருக்கும். அப்போ நான் வரலாமாங்கன்னா உள்ளே வாங்க நாயகமே அப்படின்னு உள்ளே வந்தாச்சு. வந்தவொன்னு கேட்டாங்க, என்னோட இம்ரான் வந்திருக்கிறாரு, அவரையும் வர சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நாயகமே, என்னுடைய தலையில் சரியான துண்டு இல்லை, அவங்களுக்கு மறைக்கிறது இருக்குது, ஆனால் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே போட்டிருந்த துண்டு எடுத்து கொடுத்து, இதை நீ தலையில் மூடிக்கமா அப்படின்னு என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. அதை மூடிக்கிட்டாங்க. ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறாங்க ஃபாத்திமா நாயகி. அதனால தான் வர்றாங்க. வந்து நானும் போய் உட்காந்தேன். இம்ரான் இப்னு ஹஸீன் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அறிவிக்கிறாங்க. அப்போ கேட்டாங்க, என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கிறாங்க ஃபாத்திமா, ஏன் இப்படி இருக்கிறீங்க ஃபாத்திமா அப்படின்னு கேட்டதும், தந்தையினுடைய அந்த அந்த பரிவான வார்த்தையை கேட்டதும் அப்படியே ஃபாத்திமா நாய் அப்படியே அழுதுட்டாங்க. அழுதுட்டு சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ். அவங்க கேட்குறாங்க, காரணம் என்னன்னு கேட்டுட்டாங்க. கேட்டால் சொல்லி ஆகணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டா எதையும் மறைக்க முடியாதா இல்லையா? எதையும் மறைக்க முடியுமா? கேட்குறது அல்லாஹ்வின் தூதர், ஒரு முக்கியமான ரகசியமாக இருக்குது. அது நம்முடைய தாய் கேட்குறாங்க, அதை மறைக்கத்தான் வேணும்னு சொன்னால் மறைக்கலாம், தப்பு இல்லை. நம்முடைய தந்தை கேட்குறாங்க, மறைக்கலாம்.
ரகசியமாக இருந்தான். ரகசியம்டா மறைக்கிறது தானே ரகசியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் மறைக்க முடியாது. அனஸ் ரலியல்லாஹு தஆலான்னு தாமதமாக வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதிமா இருக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு தாமதமாக வர்றாங்க. அவங்க அம்மா உம்மு சுலைம் கேட்குறாங்க, ஏன் தாமதமாக வந்தான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வேலையை அனுப்புனாங்க, அதனால் அங்கே போயிட்டு நான் வர்றது தாமதம். என்ன வேலைன்னு கேட்டாங்க. அது சிறு ரசூலில்லா லா உஷி, நான் என்ன செய்ய மாட்டேன், அதை நான் வெளிப்படுத்த மாட்டேன், அது சீக்ரெட், அது ரசூலுல்லாஹ்வுடைய சீக்ரெட் அப்படின்ட்டாங்க. அனஸ், ரசூலுல்லாஹ்வுடைய சீக்ரெட் தான் இருந்தாலும் என்னப்பா, நான் தானேப்பா கேட்குறேன், உங்கள் அம்மா ஆச்சு இல்லையா அப்படின்னு. ஆமாம், அம்மா இருந்தாலும் அது சொல்ல முடியாதும்மா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியத்தை நான் வெளியிட மாட்டேன். என்னப்பா நீ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இப்போ நெருக்கமான ஆளாயிட்டா, ரசூலுல்லாஹ் விட்ட கொண்டு போய் விட்டது யார், நான் தானே உனக்கு கொண்டு போய் சேர்த்தேன். ஹதா அனஸ், யார் ரசூலுல்லாஹ், என் பிள்ளை அனசு உங்களுடைய ஹிதுமத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் தானே கொண்டு போய் சேர்த்தப்பா, எங்கிட்டே நீ சொல்ல மாட்டேன். இல்லைம்மா எனக்கு வற்புறுத்தாதீங்க. எவ்வளோ கெஞ்சி பார்த்தாங்க, இல்லை, அந்த டோனை மாற்றினாங்க. அனஸ் என்னங்கிறது சொல்கிறியா இல்லையா, சொல்கிறியா இல்லையா கேட்குறாங்க. உம்மு சுலைம் பெரிய ஒரு சஹாபியத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பிரியமான பொருள், சொல்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்ல, நான் அடிக்க வேண்டியது வந்துடும், கை நீட்ட வேண்டியது வந்துடும். சொல்ல மாட்டேம்மா, சொல்ல நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க, ஆனால் நான் சொல்ல மாட்டேன். அவங்க இப்போ அதட்டும் போது கல்புக்குள்ளே நினைக்கிறாங்க, யாரபி என் பிள்ளை அந்த ரகசியத்தை சொல்லிடக்கூடாது, நான் அதட்டினாலும் சொல்லிடக்கூடாது. செக் பண்ணி பார்க்குறாங்க, டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, என் பிள்ளை சரியாக இருக்கிறானா அப்படின்னு பார்க்குறாங்க. சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாதா, ரசூலுல்லாஹ்வுடைய சீக்ரெட்னா அது சீக்ரெட்டாக தான் இருக்கணும், அது யார்ட்டையும் சொல்லக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் மிரட்டி பார்க்குறாங்க, சொல்றியாடு, கடைசி வரைக்கும் சொல்லலை, அப்படியே கட்டி அணைச்சிட்டு, யா அல்லாஹ் என் பிள்ளை எப்படி வளரணும்னு நினைச்சனோ அப்படி வளரணும், என் பிள்ளையை அப்படி வளர்த்துருக்கிறான். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உனக்கு லக்கல் ஹம்து ஷுக்குர் என்று அல்லாஹ்வுக்கு ஷுக்குர் செய்கிறாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, நம் பிள்ளைகளையும் அல்லாஹ் அப்படி ஆக்கி வைப்பானாங்க. சங்கைக்குரிய பெருமக்களே, ரகசியம்னா ரகசியமாக இருக்கணும். இப்போ ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டா யாராக இருந்தாலும் ரகசியமாக இருந்தாலும் சொல்லணும். ஒரு பயான், பெண்களுக்கான பயான் நடந்தது. அதில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, நகைகளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒலவு பி ஹுலியுக்குன்ன தசத்தக்ன யா மாஷர் நிசா, பெண்களே நீங்கள் என்ன செய்யுங்க, தாராளமாக சதக்கா செய்யுங்க, அது உங்களுடைய நகைகளாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. பல பேர் கொடுக்குறாங்க. இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா பெரிய பிரபலமான சஹாபி, அவங்களுடைய மனைவி ஸைனப் ரலியல்லாஹு தஆலா, அவங்களுக்கு இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உரை வந்து ரொம்ப ஒரு சந்தோஷத்தையும் மன நிறைவையும் தந்தது. அவங்களுக்கு ஒரு பெரிய மாலை ஒன்று இருந்தது, அதை சதக்கா செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த மாலை யார் போட்டது, அவங்க அத்தா அம்மா போட்டது, இப்னு மசூது போடையில் ரலியல்லாஹு தஆலா. இப்னு மசூது கொஞ்சம் வறுமையில் இருக்கிறாங்க, இவங்க பொன் வீடு கொஞ்சம் வசதியாக இருக்கிறாங்க. அப்படி இருக்குமா இல்லையா, பெண் வீடு வசதியாக இருக்குது, பையன் நல்ல பையங்கிறதுக்கான எடுத்து முடிக்கலாமே. இப்னு மசூத் எவ்வளோ பெரிய அற்புதமான சஹாபி, அவங்கள பற்றி வரலாறு பேசுன்னு இந்த சப்ஜெக்டுக்கு உள்ளே போக முடியாது. அவங்க எனவே என்ன செஞ்சாங்க, தன்னுடைய கணவர்கிட்ட கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி என் பெண்களுக்கான பயானில் எப்படி சொன்னாங்க, என்னுடைய நகையை நான் கொடுக்கணுன்னு, நான் சதக்கா செய்யணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒன்று சொல்கிறாங்க, நீங்களும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறீங்க, கஷ்டப்பட்டு உழைச்சி தான் என்ன செய்கிறீங்க, ஏதாவது தர்றீங்க, இதை உங்களுக்கே நான் சதக்கா செய்யலான்னு பார்க்குறேன். யார், மாப்பிள்ளைக்கே அப்படின்னோடனே அவளுக்கு பெரிய சந்தோஷம். அட இது வந்தால் கொஞ்சம் நம்ம ஏதாவது கொஞ்சம் ஒரு முதலீடு செஞ்சு ஒரு சின்ன வியாபாரம் பண்ணலாமே, மக்களுக்கு மக்களுக்கு நல்லா கொடுக்கலாமே அப்படின்ட்டு ஒரு ஆசை தான் அப்படின்னு கூட சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு சதக்கா செய்யலாமா தெரியல, சதக்கா செய்ய முடியுமா, இது சரியா அல்லது அன்பளிப்பு தான் கொடுக்கணுமா, ஆனால் சதக்கா செய்யுங்க தான் ரசூல் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் நான் சதக்கா செய்யத்தான் நான் விரும்புகிறேன், அதை உங்களுக்கு நான் தர முடியுமா முடியாதாங்கிறது ஷரியத்தில் என்ன சட்டம் தெரியல, ரசூலுல்லாஹ்ட்ட போய் நீங்கள் கேட்டு வாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஸைனப் நல்ல விஷயந்தான், ஆனால் பொண்டாட்டி எனக்கு சதக்கா செய்ய போகிறான்னு சொல்லி நானே போய் கேட்டால் அது நல்லாவா இருக்கும், நல்லா இருக்கா, நீனே கொஞ்சம் யோசியம்மா, நீ தர்றன்னு முடிவுக்கு வந்துட்டா, அது நீனே போய் கேட்டு வந்துடுறேன், ரசூலுல்லாஹ்ட்ட போய் நீனே போய் கேட்டு வந்துடு. சரிடா, அந்த பொண்ணு வந்துட்டாங்க. அங்கே ஏற்கனவே ஒரு பெண் நிற்கிறாங்க, அங்கே ஏற்கனவே இதே கேட்டகரியில் இதே சிந்தனையில் இன்னொரு பெண்ணு நிற்கிறாங்க, மதீனா அன்சாரியத்து பெண், 2 பேரும் நிற்கிறாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டாங்க, ஆமாம் இதுக்காக நானும் வந்திருக்கிறேன். சரி இப்போ என்ன செய்கிறது, எப்படி போகிறது, உள்ளே போகிறது கொஞ்சம் பயமாக இருந்தது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வெளியில் வர்றாங்க. அப்போ பிலால் இங்கே வாங்கன்னு கூப்பிட்றாங்க. என்னம்மான்னு கேட்குறாங்க.
இவங்க தான் பேசுகிறாங்க. இப்னு மஸ்ஊதுடைய மனைவி ஜைனப் தான் சொல்கிறாங்க, இப்படி விஷயம் எங்களுடைய கணவனுக்கு நாங்கள் செய்யலாமா அப்படின்ட்டு. அது ரசூலுல்லாஹ்ட்ட நீங்கள் கொஞ்சம் கேட்டு வந்துடுங்களேன், நீங்கள் போய் கேளுங்களேன். ஆனால் ஒன்று, யாருன்னு பேரை சொல்லாதீங்க. நான் தான் கேட்டேன்னு சொல்லாங்க. பொதுப்படையங்களுக்கு ஒரு பொம்பளை கேட்டாங்க அப்படின்னு சொல்லுங்கள், பிலால் என் பேரை சொல்லிடாதீங்க அப்படின்னு என்ன செஞ்சிட்டாங்க. இவங்க சரின்னு உள்ளே போயிட்டாங்க. போய் யாரும் சொல்லுதா, ரெண்டு ஒரு பெண்ணு வெளியில் நிற்கிறாங்க. அவங்க இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்படின்னோடனையும் யார் அப்படின்னு ரசூல் கேட்குறாங்க. யாருன்னு கேட்குறாங்க. இல்லை பேரெலாம் சொல்லக்கூடாதுன்னு அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. கேட்டவுடனே ஜைனப் அப்படின்ட்டாங்க. ஐயு ஜயானிப், மதீனால நிறைய ஜைனபுகள் இருக்கிறாங்களே, எந்த ஜைனப் அப்படின்னு கேட்குறாங்க. இம்ராத் இப்னு மஸ்ஊதினுடைய மனைவி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கு ஸல்லல்லாஹு பதில் சொன்னாங்க, அருமையாக கேட்டிருக்கிறாங்க, தாராளமாக செய்யலாம். அது தர்மம் செய்த நன்மையும் கிடைக்கும், குடும்பத்திற்கான உதவிய நன்மையும் கிடைக்கும், 2 நன்மை கிடைக்கும் போய் சொல்லுங்க அப்படின்னாங்க. சொல்ல என்ன இது செய்தி, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அந்த ரகசியம் என்பது ரகசியமாக இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டால் எந்த ரகசியமும் கிடையாது, கேட்டால் சொல்லிடணும். இல்லைன்னா அல்லாஹ் அறிவிச்சிருவான், அல்லாஹ் விளக்கிடுவான் இல்லையா. சூரத்து தஹ்ரீமில் அந்த சிர்ரை பற்றிலாம் வருது. ஆயிஷா நாயும் ஹஃப்ஸா நாயும் ஒரு செய்தியை மறைக்க அல்லாஹ் என்ன செய்ய அறிவிச்சிட்டான். உங்களுக்கு யார் இதை அறிவிச்சான்னு ஆயிஷா நாய் கேட்குறாங்க. இது யார் உங்களுக்கு இதை சொன்ன அந்த ரகசியத்தை அப்படின்ட்டு. அருமையானவர்கள் அல்லாஹ் அறிவிச்சிருவான். அதனால் சிறுலாம் அங்கே ஒன்றும் வேலை செய்யாது, ரகசியம்லாம். அதனால் இப்போ கேட்டால் பதில் சொல்லணும். ஃபாத்திமா கிட்ட கேட்குறாங்க, நீ ஏமா இப்படி இருக்கிறீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டதும் அப்படியே அழுதுட்டு சொன்னாங்க, நான் உடல் ராகத்தில் யார சொல்லலாம், உடல் கடுமையான வலிக்கு மேலே வலியாக இருக்குது, சாப்பிட்டு பல நாள் ஆச்சு. லா ஷெய் ஐந்தி லைஸ் ஐந்தி ஷெய் உன், என்னிடத்துல எதுவுமே ஒன்றத்துக்கு இல்லை நாயகமே அப்படின்னு சொன்னால் அப்படியே அழுதுட்டாங்க ஸல்லல்லாஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுததை பார்த்து ஃபாத்திமா நாயை அழுகுறாங்க. அவங்க 2 பேரையும் அழுததை பார்த்து பக்கைத்து, நானும் என்ன செஞ்ச மகஹுமா, அந்த 2 பேரோட நானும் அழுதேன் என்கிறாங்க இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா. சொல்லிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐ புனையா, என் அருமை மகளே, தஸ்பிரி, பொறுமையாயிருங்க. அம்மா தரலைன அன் தக்கூனி சய்யிதத்து நிசாயில் ஆலமீன், நாளை சொர்க்கலோகத்திலே உலக பெண்களுக்கெல்லாம் தலைவியாக ஆகுவதை நீங்கள் பொருந்தி கொள்ள மாட்டீர்களா? இப்போ பாருங்கள், எதோட கொண்டு ஜாயின் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வறுமை, சங்கடம், நோய், கஷ்டம் என்று வரும் பொழுது நாம் பொறுமை செய்தால் சொர்க்கலோகத்தில் மகத்தான ஒரு பாக்கியம் இருக்கிறது. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டால் ஒரு நிமிஷத்தில் கொண்டு கொடுத்துருவானா இல்லையா அல்லாஹ்? உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டான், இந்த மலையை தங்கமாக்கி தரட்டான்னு கேட்டான். இல்லை எனக்கு வேணாம் அப்படின்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஊத்தீத்து மஃபாத்திஹ ஹஸாயிலர், இந்த பூமியினுடைய ஹசானாக்களினுடைய அத்துணை சாவிகளையும் நான் உங்கள் கையிலே தந்து விட்டேனுங்கிறான் அல்லாஹ் குறிப்பிடுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எனக்கு தரப்பட்டிருக்கிறதுங்கிறாங்க. தம் பிள்ளையே பசியில் போட்டிருக்கிறாங்களாமோ. அப்போ இந்த கேட்டகரி, இந்த தரஜாக்கு வரணும் என்று சொன்னால் இந்த மாதிரி சோதனைகள் வரும் பொழுது அதனை உள்வாங்கிக் கொண்டு நாம் பொறுமையாக இருந்தால் மகத்தான பாக்கியத்தை அடைய முடியும் என்பதற்கு இது சான்றாக அமையும். அருமையான பெருமக்களே, அடுத்த ஒரு செய்தி, செய்தத்னா உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கிறாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, நம்முடைய தாயார் அறிவிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னால் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிந்திய காலம் இது. 2 குழந்தைகளும் விளையாடி கொண்டிருக்கிறது. அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அத்துஹிப்புஹு, இந்த பிள்ளை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? யார்? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு காட்டி, அத்துஹிப்புஹு, இந்த பிள்ளை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், என் பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ன உம்மதக தக்துலு இப்னக ஹாதா மின் பஅதிக வ அவ்மா பியதிஹி இலல் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா, இந்த பிள்ளையை உங்கள் சமூகம் உங்களுக்கு பிறகு கொன்றுவிடும், கத்ல் செய்யும் நாயகமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அழுதுட்டு தன் பிள்ளை அப்படியே நெஞ்சோடு கட்டி அணைச்சிக்கிட்டாங்க. அப்படியே கட்டி தன் பிள்ளையை, அந்த பேர பிள்ளை அப்படியே கட்டி அணைச்சிக்கிட்டு அப்படியே கண்ணீர் சிந்துறாங்க. 2 காரணம். இந்த பிள்ளை இப்படி கொல்லப்படுகிறது என்பது மாத்திரமல்ல, என் சமுதாயம் கொள்ளுகிறதே, அல்லாஹ்விடத்தில் தண்டனைக்குரியவராக என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய உம்மத்தில் உள்ளவர்கள் ஆகிவிடுவார்களே என்ற கவலையும். என்ன அற்புதமான ஒரு நபி, என்ன அற்புதமான ஒரு ரசூல்.
நாம் எண்ணி பார்க்கிறோம் சகோதரர்களே, நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ ஸலவாத்துக்களை சொல்லணும், எவ்வளோ கருணையோடு இருக்கணும், அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளோ படித்து கொடுக்கணும். அதுக்கு பிறகு கடைசியில் இப்போ நீண்ட வரலாறு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மண்ணை எடுத்து ஜிப்ரைல் தந்தாங்க, இதை நீங்கள் வச்சுக்கோங்க. உம்மு சலமா நாயிட்ட கொடுக்குறாங்க. இந்த மண் எப்போது இரத்த சிவப்பாக மாறுகிறதோ அன்று என்னுடைய பிள்ளை ஷஹீதாக்கப்பட்டிருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கர்பலாவிலே ஷஹீதாக்கப்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமா நாயகி இருக்கிறாங்க. அவங்க கனவுல வர்றாங்க. அவங்களுடைய மேலெல்லாம் புழுதியாக இருக்குது, தலையெல்லாம் புழுதி மணலாக இருக்கிறது. அப்படி வந்தவுடனே இவங்க கனவுல கேட்குறாங்க, யார் சொல்லலாம் என்னன்னு திகைச்சு போய் கேட்குறாங்க, என் பிள்ளை ஷஹீதாக்கப்பட்டு விட்டார், என் பிள்ளை ஷஹீதாக, நான் சொல்லலையா, என் பிள்ளை ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். உடனே என்ன செஞ்சாங்க, அந்த மண்ணை ஒரு பாட்டில் எடுத்து போட்டு கொஞ்சம் பார்க்குறாங்க, இரத்த சிகப்பாக மாறி இருந்த வரலாறை பார்க்கிறோம். சங்கையான பெருமக்களே, நேரம் நெருங்கி விட்டது. நான் 2 செய்திகளோடு நான் நிறைவுபடுத்துவேன். சஹாபிகளில் ஒரு சஹாபி எப்போவும் பார்த்தாலும் அப்படி கவலையோடையே உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மஜ்லிஸில். ஒரு கட்டத்தில் கேட்டாங்களாம், ஏன் எப்போ பார்த்தாலும் கவலையோடையே இருக்கிறீங்க? இங்கே பல நிகழ்வுகள் நடக்குது, சந்தோஷமான நிகழ்வும் இருக்குது, சங்கடமான நிகழ்வு எல்லாம் இருக்கும். ஆனால் எப்போ பார்த்தாலும் நீங்கள் மஹ்மூமன் கவலை உடையவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களே, என்ன காரணம் அப்படின்னு என்ன நான் கேட்குறாங்க. அக்பிர்னி, எது காரணம்னு கேட்குறேன். கேட்டாங்களே, சரதாஸ் கேட்டால் சொல்லி தானே ஆகணும். யார் சொல்லலாம், உலகத்தில் எத்தனையோ பிள்ளைகள் உயிரோட பெண் பிள்ளைகள் இந்த புதைச்சிருக்கிறாங்க. அதிகமாக குறைஷிகளில் புதைத்தது முதற் கோத்திரத்தாரும் ரபியா கோத்திரத்தாரும். இந்த 2 கோத்திரம் தான் போட்டி போட்டுக்கிட்டு, அன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் ஒரு பிள்ளை புதைக்கப்பட்டது, இது வரைக்கும் நாங்கள் 40 பிள்ளையை புதைச்சிருக்கிறோம், நீங்கள் 38 தானே, எவ்வளோ அசிங்கம், என்ன கேவலமான ஒரு வாழ்க்கை. அதையெல்லாம் மாற்றி பெண்களுக்கான ஒரு உயர்வான நிலையை தந்தவர்கள் அல்லவா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இவர் சொல்கிறாரு, யார் சொல்லலாம், அப்படி எத்தனையோ குழந்தைகள் கொலை செய்யப்பட்டது, உயிரோடு புதைக்கப்பட்டார்கள், அந்த பாவத்தை நானும் செஞ்சுருக்கிறேன். ஆனால் எப்படி செஞ்சேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. இப்போ உங்கள் கரத்தை நான் பிடித்ததற்கு பிறகு எவ்வளோ பெரிய பாவியான ஆயிட்டேன் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போது எனக்கு சங்கடமாக இருக்குது. நாயகமே, என் பிள்ளை பிறந்த போது நான் கொலை செய்யலை, அது வளர்ந்துட்டு, வளர்ந்த பிறகு அந்த பிள்ளைய வயசுக்கு வந்து ஒரு அழகான பிள்ளையா மாதிரி அஜ்மலுன் நிசா, எங்கள் பகுதியில் அவ்வளவு அழகு, என் பிள்ளை அழகுன்னா அழகு, சுப்ஹானல்லாஹ், தாங்க முடியாத அழகு. ஆனால் எனக்கு அந்த வைராக்கியம் இருந்தது, என் பிள்ளையை நான் கொல்லாமல் விட்டுட்டேனே. ஏன்னா அது ஒரு வீரத்தன்மையாக அன்றைய காலத்தில் அந்த ஜாஹிலியாக்க நினைச்சிக்கிட்டு இருந்தானோ. எனவே நான் என்ன செய்தேன், எப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், என்னுடைய பிள்ளையை பல இடங்கள்லேருந்து மாப்பிள்ளை கேட்டு வர ஆரம்பிச்சு. ஏன்னா அந்த பிள்ளையினுடைய அழகு, அறிவு, நல்ல ஒழுக்கம் எல்லாமே இருந்து என் பிள்ளைகிட்ட. அதனால் என் பிள்ளையை மாப்பிள்ளை கேட்டு பல இடங்களிலிருந்து, உயர்வான குடும்பங்களிலிருந்து, வசதியான குடும்பங்கள்லேருந்து நல்ல நல்ல மாப்பிள்ளைகள்லாம் வந்தது. ஆனால் எனக்கு வந்து கொடுக்க மனசு வரல, நான் ஒரு கோழையாக இருந்து விட்டேனே அப்படி நினைக்கிறாங்க அவங்க. என் பிள்ளையை கொல்லாமல் நான் கோழையாக இருந்துட்டானே. இது நாளாக அதிகமாகி ஒரு கட்டத்தில் என்னுடைய மனைவிடத்தில் சொன்னேன், என்னுடைய சொந்தக்காரர்கள்லாம் நான் போய் பார்க்க போனோம், பிள்ளைய என்னோட அனுப்பி வையேன், பிள்ளைக்கு நல்ல நகைகள் இதெல்லாம் போட்டு நல்ல ட்ரெஸ்லாம் பண்ணி அனுப்பிடணும். என் மனைவி சந்தோஷம், என் பிள்ளைய அங்கெல்லாம் கூட்டு போகிறாங்க, சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் கூட்டு போகிறாங்க, சந்தோஷம் இருக்குது தானே தாய்க்கு, எல்லாம் நல்ல ட்ரெஸ்லாம் போட்டு அனுப்பி வச்சாச்சு. அந்த பிள்ளையை நான் கூட்டிகிட்டு வந்தேன். குறிப்பிட்ட ஒரு கிணறு, பாழுங்கிணறு, அது தண்ணி இருக்குது, அது ஆழமான ஒரு கிணறு. அந்த கிணத்துல வந்து நான் அப்படியே உத்தி பார்த்த போது ஃபஃபத்தினத், அந்த மகள் விளங்கி கொண்டால், அன்னி உரீது அன் உல்கிஹா பில் பிர், அந்த கிணத்துல நம்முடைய அத்தா நம்ம தள்ளி விட போறாருங்கிறத என் பிள்ளை விளங்கிக்கிட்டான். விளங்கிட்டு சொன்னா, அத்தா என்னை தள்ளி கொலை செஞ்சிடாதீங்க அத்தா, என்னை தள்ளி விட்டுறாதீங்க அத்தா, என்னை அப்படிலாம் பண்ணிடாதீங்க அப்படின்னு நான் கெஞ்சி கேட்டா, யார சொல்லலாம் ரஹீம், என்னுடைய கல்வியில் இறக்கம் வந்துருச்சு, என்னுடைய கல்வியில் இறக்கம் வந்துருச்சு. திருப்பி கிணற்றை பார்த்தேன், இதில் எத்தனை குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கு, நம்ம பிள்ளை அந்த லிஸ்ட்டில் இல்லையே. அந்த கிணத்தை பார்த்த உடனே அந்த ஹமியத், அந்த மூடத்தனமான அந்த வைராக்கியம் எனக்கு திரும்பிச்சு. இல்லை தள்ளி விட்டுறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருப்பி என் பிள்ளையை பிடிக்க போகிறேன், அத்தா விட்டுருங்க அத்தா அப்படின்னு என் பிள்ளை கதறுது, கெஞ்சிச்சு. நாயகமே, என்னுடைய ரஹீம் நான் எனக்கு அல்புல இறக்கம் வந்துருச்சு, நான் இறக்கத்தோடு இருந்தேன்.
திரும்பி நான் கிணத்தை பார்த்தபோது அந்த ஹமியத், அந்த வைராக்கியம் மீண்டும் என்னுடைய கல்பில் வந்தது. அது ரொம்ப ஓங்கி வேகமாக வந்தது. என்னால் கட்டுப்படுத்த முடியல. நான் பிள்ளையின் மீது காட்டக்கூடிய பாசத்தை விட என்னுடைய வைராக்கியம் எனக்கு பெரிதாக இருந்தது. என் பிள்ளையை அப்படியே பிடித்து தலை கீழாக குப்புற நான் இதிலே தள்ளினேன், கிணத்திலே நான் தள்ளினேன். நாயகமே, என் கையால் நான் என் பிள்ளையவே நான் தலைக்குப்புறம் என் பிள்ளை அப்படியே கத்துது. துணாதி யா அபத்தி கத்தல் தனி, என்னை கொல்றீங்களே, என்னை பெத்த தந்தையே, எங்கள் வாப்பா அத்தா, என்னை கொல்லாதீங்க அத்தான்னு கதறிச்சு. ஆனால் எதுவுமே என்னுடைய நெஞ்சில் ஏறலை. என் பிள்ளைய உள்ளே தள்ளி நான் என்ன செய்ய அப்படியே உள்ளே உளுந்துருச்சு. உள்ளே உளுந்த துணாதி அது கத்திக்கிட்டு இருக்கு, அபத்தி அபத்தி அத்தா அத்தான்னு சத்தம் கேட்டுட்ருக்குது. நான் அங்கேயே உட்கார்ந்துருந்தேன். சத்தம் அடங்கும் வரை, என்னுடைய பிள்ளை இறக்கும் வரை, என்னுடைய பிள்ளையினுடைய சத்தம் அடங்கும் வரை நான் அங்கே அடங்கி அப்படியே இருந்தேன் என்று சொல்லதும் ஃபபக்கா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதுட்டாங்க. வஸ்ஹாபுஹு, கூட இருந்தவங்கெல்லாம் அப்படியே அழுதுட்டாங்க. அழுதுட்டு சொன்னாங்க, லவ் உமிர்து அன் ஆகிப அஹதன் பிமா ஃபஅல ஃபில் ஜாஹிலியா, ஜாஹிலியா காலத்தில் நடந்தவைகள் எல்லாம் அல்லாஹ் இஸ்லாத்துக்கு வந்துட்டா மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டேன், நான் அதை அறிவிச்சிட்டேன். அப்படி தண்டிக்கிறதுக்கான உரிமை எனக்கு தரப்பட்டிருந்தால் உங்களை தண்டிச்சிருப்பேன். என்ன அநியாயம் பண்ணியிருக்கிறாய் நீ? பெண் சமூகத்தின் மீது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியிருந்த அன்பு அத்தகையது சகோதரர்களே. அவர்களுக்கான உயர்வை தந்தது, மேன்மையை தந்தது, கண்ணியத்தை தந்தது. இன்றைக்கி பெண் சமுதாயத்திற்கான உரிமைகள் பற்றி எவ்வளோ பேசப்படுது பல இடங்களில். அதெல்லாம் உரிமைகளா? அதெல்லாம் உரிமைகளா? எத்தனை உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. விமர்சனங்கள், என்ன மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் இன்று நடக்கிறது. இறுதியான செய்திக்கு நான் வருகிறேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்து கேட்டாங்க, வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, சிஃப்யா ஜிப்ராயில் அல் ஜஹன், சிஃப்யா ஜிப்ராயில் அல் ஜஹன்னம், இந்த நரகத்தை பற்றி கொஞ்சம் எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், நரகம் என்பது 1000 வருஷம் அல்லாஹ் அதை எரித்தான், செக்கச்செவேன்னு மாறிடுச்சு. மீண்டும் 1000 வருஷம் எரித்தான், அது வெள்ளை வெளியேறிண்டு மாறியது. தொடர்ந்து 1000 வருஷம் எரித்தான், அது கருமையாக மாறியது. ஆனால் அதனுடைய ஜுவாலைகள் அணையவில்லை, மாறாக அதனுடைய வெப்பம் அதிகரித்து போய்விட்டு. அதனுடைய வெப்பம் எப்படி தெரியுமா நாயகமே? ஒரு ஊசி அளவுக்கு அந்த நெருப்பை அப்படி தண்ணியை தொடுறோம் இல்லை, அதை மாதிரி நெருப்பை அப்படி ஊசியில் தொட்டு, உதாரணத்துக்கு சொல்கிறாங்க, அந்த ஊசியிலே தொட்டு இந்த பூமியிலே போட்டால் இந்த பூமி முழுவதும் கரிந்து போய்விடும். எத்தனை மெழுகுவத்தி ஏற்றுறோம், ஏதாவது கரிஞ்சா போகுது இல்லையே. நரகத்தினுடைய ஒரு ஊசி அளவிற்கு வைத்தாலும் கூட இந்த உலகம் கரிந்து போய்விடும், இந்த துனியா எரிந்து போய்விடுங்கிறாங்க. இதனுடைய ஆடை இருக்குது, நரகத்தில் ஆடையை அல்லாஹ் தருவான். அந்த ஆடையை வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலே தொங்க விட்டால் போதும், இந்த பூமி அப்படியே மொத்தமாக பூமியில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் அதனுடைய வேதனை தாங்க முடியாமல் அழிந்து போய் விடுவார்கள். நரகத்தை பற்றி அப்படியே சொல்லிட்டு அவர் நிறைய சொல்கிறாங்க, நீண்ட வரலாறு இது. இப்போ அதை பற்றி நம்ம சொல்லி முழுமையாக சொல்லி முடித்தா ஃபஜ்ர் பாங்கு சொல்லிடும். அவ்வளோ பெருசாக பேசுகிறாங்க ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம், ஒவ்வொன்றா சொல்லிட்டு வராங்க. அதனுடைய சங்கிலியை பற்றி குர்ஆன் சொல்லுது, விலங்குகளை போட்டு இழுத்து வரப்படுவார்கள். அந்த சங்கிலியினுடைய ஒரு துண்டை எடுத்து மலைகள் மீது வைத்தால் மலை உருகி போய்விடும். கெட்ட இருக்கிறாங்க. சூரியன் உதயமாக கூடிய இடத்தில் ஒருவன் நரக வேதனை செய்யப்பட்டால் சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவன் இறந்து போயிடுவான். இதனுடைய அதாபின் ஷித்தத், இந்த கடுமையான ஷித்தத்துல் அதாப், இந்த அதாபினுடைய வேதனை அவனையே தாக்கும். அப்போ நடுவில் இருக்கிறவன என்ன ஆவான்? அடுத்து சொல்கிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஹர்ருஹா ஷதீத், நாயகமே அதனுடைய சூடு ரொம்ப கடுமையானது. வக்கஅருஹா பஈத், அதனுடைய ஆழம் ரொம்ப ஆழமானது, அளவிட முடியாதது. வஹுலியுஹா ஹதீத், அங்கேயும் சில நகைகள், இரும்பு நகைகள் அவங்களுக்கு போடப்படும். ஷராபுஹா ஹமீமும் சதீத், அவர்களுடைய குடிக்க தண்ணீர் கதறுவான் நரகவாதிகள். அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்படும். என்ன தண்ணீர் தெரியுமா? முடிவுற காய்ச்சப்பட்ட, இதற்கு மேலே அந்த தண்ணியை சூடாக்க முடியாது. அப்படிப்பட்ட தண்ணீரும்
அவனுடைய உடம்புலெல்லாம் வெடித்து வெடித்து சீலாக ஓடும், அதையும் அவனுக்கு கொடுக்கப்படும். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே வர்றாங்க. சொல்லிட்டு வரும்போது அதுக்கு 7 வாசல் இருக்குது. 7 நரகத்தில் 7 தட்டு இருக்குல்ல, அதில் பாதாளத்தில் கீழே இருக்கக்கூடிய தட்டு 1 2 3 இப்படி தான் அது சொல்கிறாங்க. இப்படி இல்லை, 1 2 கீழே இருந்து தான் 1. முதல் தட்டிலே யார் இருப்பா அப்படின்னா முனாஃபிக்குகள் இருப்பார்கள். 2வது தட்டிலே முஷ்ரிக்குகள் இருப்பாங்க. 3வது தட்டில் சாபியூன் இருப்பாங்க. உனக்கு விளக்கம் சொல்ல டைம் இல்லை, சாபியூன் இருப்பாங்க. 4வது தட்டில் இப்லீஸும் அவனை பின்பற்றியவர்களும் இருப்பார்கள். 5வது தட்டிலே யகூதிகளும் 6வது தட்டிலே நசராணிகளும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க. 7வது தட்டை சொல்லலை. ஸல்லல்லாஹு கேட்குறாங்க, யா ஜிப்ரீல் அலா துஹ்பிர்னி மின் சுக்கானில் பாபி சாபி. 7வது தட்டில் யார் இருப்பா, நீங்கள் எனக்கு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னோடனே கொஞ்சம் அவங்களுக்கு அப்படியே கலங்கிட்டாங்க. சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் ஃபீஹி அஹுல் கபாயிர் மின் உம்மத்திக், உங்கள் உம்மத்தில் உள்ள பெரும்பாவிகள் அதில் இருப்பாங்க நாயகமே. ஆனால் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா அல்லதீன மாத்து வலம் யதூபு, தௌபா செய்யாமல் மரணித்து விட்டவர்கள். அல்லாஹ் நம்மையெல்லாம் தௌபாவோடு மரணிக்க செய்வானாக. பெரிய ஒரு பாக்கியம். வலா தமூத்துன்ன இல்லா வாந்தும் முஸ்லீமும், நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்க வேண்டாம். முஸ்லீம்களாகத்தான் மரணிக்கணும்னா என்ன அர்த்தம்? தௌபாவோடு மரணிக்கணுங்கிறான் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் நம்மையெல்லாம் தௌபாவோடு மரணிக்க செய்வானாக. இப்படி தௌபா செய்யாமல் மரணித்து விட்டவர்கள் தான் இவர்கள் என்று சொன்னதும், இதை கேட்டதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹர்ரம, அழுது அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய தலையை எடுத்து தன்னுடைய மடியில் வச்சுட்டாங்க. ஃபவலஅ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரஅஸஹு அலா ஹிஜ்ரிஹி, தன்னுடைய மடியில் வச்சுக்கிட்டாங்க. ஹத்தா ஃபாக, தெளிவு வந்தபோது. அதுக்கு பிறகு யா ஜிப்ரீல் அலுமத் முசீபதி ஒஷ்தத்த ஹுஸ்னி, என்னுடைய கவலை அதிகமாயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு அழுகை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஸல்லல்லாஹு அழல்ல. அதனுடைய தொடர்ந்து செய்தி வருது பாருங்கள். எந்த அளவுக்குன்னா, அவங்க லோஹர் தொழுகைக்கு மட்டும் வருவாங்க, 5 வக்து தொழுகைக்கு மட்டும் வருவாங்க. அதுக்கப்புறம் சஹாபிகளோட பேசலை. சஹாபிகள்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இப்படி இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு எல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை அடைந்தார்கள். ஒரு கட்டத்தில் அவங்க சொன்னாங்க, ஷஃபாத்தி லி அஹ்லில் கபாயிர், என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாவிகளுக்கு நான் ஷஃபாத்து செய்வேன் அப்படின்னாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவு. அருமையான பெருமக்களை, அந்த சமயத்தில் அழுதிருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவனலோகத்திலே அவங்களுக்குண்டான ஒரு தனி ஒரு ஸ்பெஷல் கூடாரம் ஒன்று இருக்கும். அந்த கூடாரத்திற்கு எப்படின்னா முத்தினாலான ஒரு பெரும் கூடாரம். அந்த கூடாரத்திற்கு தங்கத்தினாலான 4000 வாசல்கள் இருக்கும். எவ்வளோ பெரிய கூடாரம் பாருங்க. வாசல் மட்டுமே 4000 வாசல்கள் கொண்டு அதில் இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. யாரை சொல்லலாம், நான் நரகத்தை போய் பார்த்துட்டு வந்தேன், அங்கே உங்களுடைய உம்மத்தை சார்ந்த சில பேர் உங்களுக்கு சலாம் சொன்னாங்க, தாங்க முடியல நாயகமே என்று சொல்லுங்கள். யாரை சொல்லா, எங்களால் தாங்க முடியாத வேதனையை தாங்க முடியலேன்னு உங்கள்கிட்ட முறையிட சொன்னாங்கன்றதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் அழுவாங்க. சொர்க்கலோகத்தில் அழக்கூடிய ஒரே நபர் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். வேறு யாரும் அழமாட்டாங்க. எல்லாரும் சந்தோஷத்திலும் மனநிறைவிலும் குதூகலிப்பிலும் களிப்பிலும் இருக்கும் பொழுது அங்கும் அழக்கூடிய ஒரே நபர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அருமையான பெருமக்களே, அவர்கள் உடனடியாக என்ன செய்வாங்க, அரிஷுக்கு கீழே போய் என்ன செய்வாங்க, சுஜூதில் விழுவாங்க. விழுந்து, யா ரப்பி, என்னுடைய உம்மத்தை இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, அவங்க கஷ்டப்படும் போது நான் சொர்க்கலோகத்தில் நான் சந்தோஷமாக இருக்க முடியுமா? நான் சந்தோஷமாக இல்லாததை நீ விரும்புவியா? எப்படி கேட்குறாங்க. என்ன கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியே சுஜூதில் இருப்பாங்க. இர்ஃபா ராசக் சல் தொழத்த, நாயகமே போதும் நாயகமே, நீங்கள் தலையை உயர்த்துங்க, என்ன வேணும், என்ன வேணும் உங்களுக்கு, சல் தொழத்த, நீங்கள் கேளுங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தர்றேன்னு அல்லாஹ் சொல்லுவோம். அப்படி காலமேல சொர்க்கலோகத்திலும் போய் அழக்கூடிய ஒரே நபர் என்றால் நம் இதய வேந்தர் ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மீலாது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தமைக்கு நாம் அல்லாஹ்வுக்கு 1000 லட்சம் கோடான கோடி நன்றிகளை நாம் செலுத்துவோமாக. அல்ஹம்துலில்லாஹ் வஷ்குருலில்லாஹ். நம்மையே நினைத்து வாழ்ந்து நம்முடைய வெற்றியையே குறிக்கோளாக கொண்ட கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மகத்தான பிரியம் கொண்டவர்களாக நாமும் நம்முடைய சந்ததிகளும் நம்மை சார்ந்தவர்களும் ஆகுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. நாம்
முழுமையான ஆஷிக்கர் ரசூல்களாக, உண்மையான மூமீன்களாக இந்த வையத்தில் வாழ்வதற்கு, அல்லாஹ்வினுடைய அந்த காட்சியை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலடியில் அமர்ந்து காண்பதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.